ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே விலாக் தான் பார்க்குறீங்க. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் தான் அரைக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஏலக்காய், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே 2 பேரும் டீச்சர்ஸ் டேக்காக க்ரீட்டிங் கார்டு பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. மதியம் லஞ்சுக்கு கனவா குழம்பு, அப்புறமா கனவா thoran தான் செய்ய போகிறேன். கனவா க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ரைஸை வேக வச்சிடலாம். கனவா குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி அந்த கனவாவோட போட்டுடலாம். கனவா குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, துருவின தேங்காய். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம் குழம்புல. சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கனவா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கனவா தோரன் தான் செய்ய போகிறேன். ஒரு பேனில் கட் பண்ணி வச்சுருக்க கணவாயை சேர்த்துடலாம். கனவா கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்து இது கணவாயை வேக வச்சிடலாம். கனவா வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இதில் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். கனவா தோரன் பண்ணுறதுக்கு மசாலா அரைச்சிடலாம். ஒரு கை தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதில் பூண்டு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கல. பூண்டு சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கணவாய் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் துவரனுக்குள்ளது இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் தாளித்து ஊற்றிடலாம். கனவா தோரனுக்கு கனவா வெந்துருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துருக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து அதுக்கு மேலே ஊற்றிடலாம்.
ரைஸ் சூடான சாதத்தோட இந்த வெறும் தோரன் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி கனவா குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டீச்சர்ஸ் டேக்காக பிள்ளைங்க பண்ண கிரீட்டிங் கார்டு 2 பேர் அழகாக பண்ணியிருக்காங்க. Thanks for watching.